ஜெபித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியாக தனது குடும்பத்திற்கு இறைவன் நம் புனிதர் வழியாக செய்திருக்கிற ஒரு சாட்சியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சகோதரி ஒரு சாட்சியத்தை கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ரோஸ் மேரி என்ற ஒரு சகோதரி சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கா தான் அந்த பக்கத்தில் பள்ளியாடி பக்கம் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாளாவே வயிற்று வலி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இது சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று பல நாள் சரி இன்னைக்கு போகட்டும் நாளைக்கு போகட்டும் என்று கடந்து கொண்டே இருக்கிறது. போன பிறகு ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாக தாங்க முடியாத வயிற்று வலி வந்திருக்கிறது. ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே குடும்ப பொறுப்பை முழுவதும் சுமந்திருக்கிற அந்த சகோதரி மருத்துவர்களிடம் சென்று பார்த்தபோது உங்கள் வயிற்றிலே கட்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக உடனடியாக அது ஓரிரு நாட்களிலே ஆபரேஷன் பண்ண வேண்டும், அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். பள்ளியாடி பக்கத்தில் இருக்கிற தனது அக்காவிற்கு அலைபேசி வழியாக அழைத்து இவ்வாறு மருத்துவர் சொல்லுகிறார், தீராத வயிற்று வலினால் பல நாட்களாக நான் அவதிப்படுகிறேன், இதற்கு என்ன விடுதலை என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அதற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான பணமும் இப்பொழுது என்னிடம் இல்லை, 2 பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், மாற்றுத்திறனாளி கொண்ட கணவரை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தையல் செய்து அந்த பணத்தை திரட்டுவதற்கான போதிய அளவுக்கு உழைப்பும் அதை பெறக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஆட்களும் இல்லை என்று சொன்னபோது நான் ஒவ்வொரு வாரமாக புனித தேவ சகாயம் திருத்தலத்துக்கு போகிறேன், நீ ஒரு வாரம் வந்து பார், நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்கும். அநேக சாட்சியத்தை அங்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அநேக மக்கள் வருகிறார்கள், சாரையாய் வருகிறவர்கள் எல்லாம் சாட்சியம் பெறுகிறார்கள், நிச்சயமாக நீயும் பெறுவாய் என்று சொல்லி போன மாதம் அந்த சகோதரி ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அந்த ஆராதனையிலே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வாரம் தான் வந்து செபித்து விட்டு அப்போது நமது அருள் பணியாளர்கள் வழியாக ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார், எதை குறித்து நீங்கள் செபிக்கிறீர்களோ அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் நமது மத்தியிலே எழுந்து வந்திருக்கிறார், நிச்சயமாக கேளுங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த சகோதரி சொன்னாராம், கையில பணம் எல்லாம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போது அறுவை சிகிச்சையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதை என்னால் அறுவை சிகிச்சை செய்வதற்கான பணம் இல்லை ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறேன், ஒரு முறை சாட்சியத்தை கொடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் ஜெபித்து விட்டு போய்விட்டார்கள். வயிற்று வலி தொடர்ந்து 3-4 நாட்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்கள் சென்று மருத்துவர்களிடம் அப்போது அவங்க அக்கா சொன்னாங்களாம், ஒரு டாக்டர் பார்க்க தேவையில்ல, இன்னும் 2 பேரை சேர்த்து யாராவது பார்ப்போம், அப்பொழுது அவர்கள் மாற்றி சொல்லலாம் இல்லை என்று சொன்னார்களாம். அப்படி சொல்லி போது இன்னும் 2 டாக்டரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்குள்ளேயே அந்த சகோதரி அந்த வயிற்றில் இருந்த கட்டி காணாமல் போய்விட்டது, நான் இந்த சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி அநேக சாட்சியத்தை நம் புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது மத்தியிலே ஒரு சகோதரி இருக்கிறார்கள், அவர்களுடைய சாட்சியத்தை கேட்போம். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எனக்கு 2019 இருந்து எனக்கு பெயர் கனாராணி, என் ஊர் இளவலை. எனக்கு உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டேன். இப்பொழுது எனக்கு கண்ணிலே ஒரு ஆண்டவர் எனக்கு தோன்றி எனக்கு நல்ல சுகம் தந்தார். எனக்கு இந்த இடத்துல என்னை கூட்டி கொண்டு வந்து சேர்த்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா மக்களும் நல்லபடியாக வாழவும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். இந்த சகோதரி பல நாட்களாக சுகம் இல்லாமல் இருந்தார்கள்.
நான் இந்த இடத்திற்கு வந்து சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நாளிலே நம் புனிதர் வழியாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அந்த சாட்சியத்தை தான் அந்த சகோதரி மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் நமது குடும்பமும் அநேக கருத்துக்களோடு இங்கு வந்திருக்கிறோம். நாமும் சாட்சியாக மாற நமது உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிற ஆண்டவரிடம் ஆமா ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும்.